உலகத்துல எவ்வளவு பெரிய ஊழல் யாரும் செய்திருக்க முடியாது. கர்ணனோடு கவசகுண்டலம் பிறந்தது போல நம்மால் எல்லாருக்கிட்டையும் செல்போன் மட்டும் தவறாம இருக்கு. நான் பொதுவா பேரை சொல்லி பேச மாட்டேன், ஆனா பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நிலைமை ரொம்ப விபரீதமா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா திமுக அதிமுக மாறணும். ஹைஸ்கூல் பிள்ளைங்க, ஹையர் செகண்டரி பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, படிச்சுட்டு வேலையில இருக்கிறவங்க, வேலை கிடைக்காதவங்க, இவங்க எல்லாம் மாற்றம் வேணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. 1.5 கோடி பேர் புது வாக்காளர்கள். இவங்க எல்லாருக்கிட்டையும் செல்போன் இருக்கு. கர்ணனோடு கவசகுண்டலம் பிறந்தது போல நம்மால் எல்லாருக்கிட்டையும் செல்போன் மட்டும் தவறாம இருக்கு. அவர்கள்தான் செல்போன் சிங்கங்கள். அவர்கள்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் 2 கட்சிகளும் ஆட்சிக்கு வராமல் நமது அணியை ஆட்சியில் அமர வைக்க போகிறவர்கள் இந்த அலைபேசி புரட்சியாளர்கள் என்று நான் வர்ணிக்கின்ற இந்த செல்போன் சிங்கங்கள். இந்த தமிழ்நாட்டில் இந்த நிலைமை மாறணும்னு ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பேப்பர்லையும் எழுதுனாங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா திமுக அதிமுக மாறணும். அப்படி எழுதின பத்திரிகைகள், அப்படி கருத்து சொன்ன தொலைக்காட்சிகள் மனச்சாட்சியை ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டு மனச்சாட்சியை விலை பேசி விட்டு விட்டன. கமிஷனர் கோபால்சாமி இப்ப சமீபத்தில் ஒரு கருத்தரங்களை சொல்றாரு. ஒரு பத்திரிகை என்ன செய்யுதுன்னா, ஆதரவு செய்தி போடுவதற்கு இவ்வளவு படம், எதிர்த்து செய்தி போடுவதற்கு இவ்வளவு படம், நடுன்னு 2ஐயும் இணைச்சு போடுறதுக்கு இவ்வளவு படம் நடக்குதுன்னு அவர் சொன்னார். ஒரு 4 நாளா போடுற கருத்து கணிப்புல ஒரு தொகுதியில் கூட நாம் ஜெயிப்பதாக போடல. ஒரு தொகுதியில் கூட திமுக அதிக இடங்கள் ஜெயிப்பதாகவும் அதிமுக அதை விட குறைந்த இடங்கள் ஜெயிப்பதாகவும், நம்முடைய விஜயகாந்த் கூட்டணி சீன்லேயே இல்ல, இவங்களுக்கு 7%, 8%, 9% போட்டு 4 நாளா வருது. இதில் என்ன கொடுமைன்னா, இதே தினமலர் தான் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று கேப்டன் விஜயகாந்தோடு மக்கள் நல கூட்டணி இணைந்ததால் அவர்களுக்கு 20% ஓட்டு உறுதியாகிவிட்டது. அதிமுக திமுக நடுக்கம், கிளி, பயம் அப்படின்னு போட்டது. 15 நாளைக்குள்ள ஐயா வாசன் எங்களோட வந்து சேர்றாரு. நடைபெற போகிற தேர்தலில் நாம் ஜெயிக்க போவோம் என்பது உறுதியான ஒரே காரணத்தினால் ஒரு பயங்கர சதி திட்டம் திமுக தீட்டியது. அந்த சதி திட்டத்தை தீட்டியவர்களில் நான் பொதுவா பேரை சொல்லி பேச மாட்டேன், ஆனா பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நிலைமை ரொம்ப விபரீதமா போயிட்டு இருக்கு. ஆதுமணல் கொள்ளையில் 60 லட்சம் கோடி கொள்ளை நடைபெற்றதாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. உலகத்துல எவ்வளவு பெரிய ஊழல் யாரும் செய்திருக்க முடியாது. ஸ்பெக்ட்ரம் 2G ஸ்பெக்ட்ரம் எல்லாம் 1,76,000 கோடி தான். இதுல 60 லட்சம் கோடி தமிழகத்தின் கடற்கரை ஒரு தாதுமணல் கொள்ளையிடப்பட்டது என்ற செய்தி, ஒரு அறிக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குங்கிறத பழைய அமைச்சர் அகமதே ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய ஊழல் யாரும் செய்திருக்க முடியாது. இதை செய்த நபர் ஜெயலலிதா அவர்களுக்கு, தொகுதிகளுக்கு அவர் தான் பணம் கொடுத்து செலவழிக்கிறது. அந்த பணத்துல இருந்துதான் அந்த கட்சிக்கு எல்லாம் செலவழிக்கிற கூடிய வேலையை போன எலெக்ஷன் வரைக்கும் செய்துட்டு இருந்தார். எல்லா தொகுதிக்கும் பணம், ஒரு தொகுதிக்கு 7 கோடி 8 கோடி செலவழிக்கிறதெல்லாம் செய்துட்டு இருந்தார். இந்த பணம் இவ்வளவு கொள்ளையடிச்சதுல நமக்கு சரியா பங்கு கொடுக்கலன்னு ஜெயலலிதாவுக்கு அவர்களுக்கு அந்த பிரச்சனையில அவர் அங்க இருந்து விலக்கப்பட்டு அவர் மேல கேஸ் எல்லாம் போட்டு அரெஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. உடனே திமுக அவரை கைப்பற்றிக்கிடுச்சு. நல்ல பழுத்த பழம் எங்க இருக்கு அங்கதானே வௌவால் போகும். பழுமரம் தாவித்தாடித்தானே வௌவால் போகும். அவரை கைப்பற்றிக்கிட்டு லட்சக்கணக்கான கோடி அவங்களும் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. என்ன ஜெயலலிதா கொள்ளையடிச்சது தமிழ்நாடு லிமிட்டு, அவங்களுக்கு அகில இந்தியாவில் மந்திரி பதவி கிடைச்சதுனால ஜூரிஸ்டிக்ஷன் பெருசாயிருச்சு அவங்களுக்கு. அதனாலதான் இந்த ஸ்பெக்ட்ரத்துல எல்லாம் அடிக்க முடிஞ்சது. இவ்வளவு பணம் இருக்கு. 10-15 கோடி செலவழிச்சு நமக்கு நாமே பயண திட்டம் போட்டோம், அதை போட்டோம், விளம்பரம் போட்டோம், டிவியில போட்டோம், பேப்பர்ல போட்டோம். இருந்தாலும் ஜனங்கள் இந்த மாற்றம் வேணும் இந்த தடவை நினைக்கிறாங்களே. கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் மாவட்ட செயலாளருக்கு ரொம்ப சங்கடம் கொடுக்க விரும்பல, அவர் நிக்க விரும்பல, வேண்டான்னாரு. 19 மாசம் ஜெயில இருந்ததுல ஒரு 2 பேராவது இந்த தடவை எம்எல்ஏ போகணுமேனு தான் பூமிநாதனையும் சிவந்தியப்பனையும் நான் இதுல கண்டிப்பா